முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். எதற்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுவோமானால், அவருடைய தீர்மானத்தின்படியே. there should be a purpose. எல்லாருடைய முன்குறிப்பிற்கும் பின்னாக ஒரு காரணம் உண்டு, ஒரு தீர்மானம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. தேவனுடைய தீர்மானத்தின்படி முன்குறிக்கப்படுகிறோம். இரண்டாவது நிலை, தெரிந்தெடுக்கப்படுகிறோம். தேவன் நம்மை தெரிந்தெடுக்கிறார். எபேசியர் 1:4 பார்ப்போமானால், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று வேதம் சொல்கிறது. எப்போது தெரிந்து கொண்டார்? நாம் அறியும். வேதம் சொல்கிறது உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த முன்குறிக்கப்படுவதிலும் சரி, தெரிந்தெடுக்கப்படுவதிலும் சரி, நம்முடைய பங்கு